ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நான் ஆரம்பத்தில் இருந்து பயன்படுத்தின பொருட்கள், இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னொன்று நம்ம கொஞ்சம் இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னாடி ஒரு மெத்தையை தான் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை நிப்பாட்டி வச்சு பேசிகிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போ வீடு மாறினால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பெயிண்டிங்ஸு, அந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் அங்கங்கே வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செவத்தை பேக்ரவுண்டை வச்சு நடத்தி வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த ரூம் தான், அந்த 10க்கு 10 ரூம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா ஐட்டமும் வச்சு பிளானு. இந்த செவத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கெச்சஸ்லாம் பண்ணி பேக்ரவுண்டு, அந்த பக்கம் ஒரு பேக்ரவுண்டு, அதே மாதிரி இந்த செவத்து சைடும் ஒரு பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கோ இப்போ கொஞ்சம் லைட்டாக அடிக்கும். அந்த எக்கோ இல்லாமல் இருக்க அந்த ஃபோமும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா காசு வர வர சேர்த்து வச்சு பண்ணுறது தான் பிளானு. ஸோ இதுதான் நம்ம புதுசு. ஸ்டூடியோ டூர் போடுற அளவுக்கு பெருசாக இல்லை, நான் வீட்லேயே ஒரு ரூமில் தான் பண்ணுறேன். பட் எல்லாம் ஃபினிஷிங் ஆகட்டும். ஃபினிஷ் ஆனோடனே என்ன ஏதுன்றதை சொல்லிடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் யூஸ் பண்ண இந்த போயா மைக். ஸோ இதை நான் எப்படி வாங்கினேன்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறது, காசை சேர்த்து வச்சு இதோட ரேட் வந்து 800ரூவான்னு நினைக்கிறேன். 800ரூவாய்க்கு வாங்கினேன். ஸோ அப்போ வந்து நான் போக்கோ F1 ஃபோன் வச்சுருந்தேன். போக்கோ F1னா ரெட்மி 1Sன்னு தெரியல, போக்கோ F1 வச்சுருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் OnePlus 70 வாங்கினேன். அப்போ வந்து அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அந்த அடாப்டர் தான் இது. ஸோ நான் இப்போ இந்த காட்டுற எல்லா கேஜெட்ஸுமே வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். யூடியூப்பில் வியூ ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன கேஜெட் காட்டுறேன் எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் அதில் கொடுக்குறேன். வியூ ப்ராடக்ட்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த போயா மைக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மீட்ரு வரைக்கும் பார்த்திங்கன்னா லென்த்துன்றது கொடுப்பாங்க, வயரோட லென்த்து. ஸோ மைக்கோட குவாலிட்டியுமே ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு சூட்டபிளாக தான் இருக்கும். பட் இன்னுமே நான் இந்த மைக்கை வச்சு தான் நம்ம ஃபுட் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்படி வச்சு வீடியோ பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். உண்மையிலே ஒருத்து 800ரூவா, சில நேரம் 700, 550 இந்த மாதிரியும் கிடைக்கும். போயா மைக்குன்னு சொல்லி கேளுங்க. ஸோ உண்மையிலே ஒர்த்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அடுத்தபடியாக லைட்டு உலான்ச்சி. இது ஒரு வந்து RGB லைட், எல்லா கலரும் பார்த்திங்கன்னா இதில் வரும். பேட்ரி பேக்கப் ஒரு 3 மணி நேரம் நிற்கும். இது வந்து சைஸும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், இந்த குட்டி சைஸ். அதாவது கீழே சார்ஜ் ஏறிட்டுருக்கு, ஏன்னா மத்தியானம் ஒரு ஷூட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த லைட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உண்மையிலே நல்ல ஒரு லைட்டு. இதில் வந்து பேட்ரி பேக்கப்னு பார்த்திங்கன்னா நான் முன்னதே சொன்ன 3 மணி நேரம் ஒரு ஷூட் தாராளமாக வைக்கலாம். 2000 mAh பேட்ரி கொடுத்துருப்பாங்க. RGB லைட் எல்லா கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு வந்து 1800ரூவா கிட்ட வந்துச்சு. அப்பப்போ ப்ரைஸ் வேரி ஆகும், 1600, 1700, 800, ஒரு 100ரூவா முன்ன பின்ன பார்த்திங்கன்னா மாறிட்டே போகும். இதோட பை லிங்க்கும் நான் வியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த MIயோட செல்ஃபி ஸ்டிக் ப்ளஸ் ட்ரைபாட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப காம்பேக்ட். இப்படி மடக்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணலாம். அதே மாதிரி ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும். இதை உங்கள் ஃபோனோட பேர் பண்ணிவிட்டு பட்டன் மூலியமாக நீங்கள் இங்கேருந்தே உங்கள் ஃபோனை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு வெளியே போய் நீங்கள் vlog எடுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு தரமானது. ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ட்ரைபாட் ஆப்ஷன் இருக்கும், எடுத்து இப்படி முன்னாடி வச்சுக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் வரும். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டானது. 1500 என்னமோ சம்திங். இப்போ ஆனால் ஸ்டாக் இருக்கான்றது தெரில, இருந்துச்சுன்னா வியூ ப்ராடக்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், 350 ரூபா. பட் 350 ரூபாய்க்கு இது 1000 ரூபா ப்ராடக்ட்டுக்கு ஒருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவே ஒரு ட்ரைபாடு தான், பட் வந்து நம்மளால் உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி வரும், இவ்வளோ தான் வரும். இந்த அளவுக்கு உயரம் வராது, பட் காம்பேக்டானது, ரொம்ப காம்பேக்டானது. அதே மாதிரி மேலே உள்ள ஹெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பால் மவுண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 350 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இதுவுமே ஒரு பிகினருக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் ரோடு வயர்லெஸ் மைக். ஸோ இது வந்து ஒன்று காலரில் இப்போ மாட்டியிருக்கேன், இன்னொன்று ரிசீவர் வந்து ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த மைக்கில் தான் இப்போ வீடியோன்ற ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, இல்லை vlog சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 பேர் சேர்ந்து பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் ஆடியோ கிளாரிட்டி தரமாக இருக்கும். நான் வாங்கும் போது இது 30,000 ரூபா.
இதுக்கப்புறம் இதை விட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோலி லேண்ட் வந்துருச்சு. அதில் 12,000 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸோட, இதுனா 3 டிவைஸையும் தனித்தனியாக கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணும் டைப் சி மூலயமா. அதை வந்து நீங்கள் ஒரு ஹெட்செட் டிடபிள்யூஸில் இருக்குல்ல, எப்படி கேஸில் போட்டு சார்ஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் சுலபமாக சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். இது நான் வாங்கும் 30,000 ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வயர்லெஸ் மைக்கு. இதுக்கப்புறம் டிஜே வந்துருச்சு, அப்புறம் ஹோலி லேண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, டிஜிடெக்கில் இருக்குது, போயாலையுமே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக் வந்துருச்சு. நான் இப்போ வரைக்கும் இதைத்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஹோலி லேண்ட்லேயும் இல்லை மற்ற இதுலேயும் இல்லாத ஒரு ஃபியூச்சர் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அடிக்கடி கொடுப்பானுங்க. இன்னொன்று, இதை நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்குள்ளே இன்பில்டாகவே 7 ஹவர்ஸுக்கான ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மைக்கை ஆன் பண்ணிவிட்டு எங்கிட்ட போய் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபோனில் சில நேரம் வயரை ஒழுங்காக கனெக்ட் பண்ணணும்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, ஓகேவா? இப்போ நான் அந்த ரிசீவரை ஃபோனோட கனெக்ட் பண்ணாமல் நான் வெறும் இந்த மைக்கு மாட்டியிருக்கேன்னா, இதை மட்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நான் பேசிவிட்டு ஃபோனில் நான் கனெக்ட் ஆகலைன்னா கூட இதில் நான் பேசின ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும். நான் டக்குன்னு இதை சிஸ்டமில் மாட்டி அந்த ஆடியோ ஃபைலை மட்டும் எடுத்து வீடியோவோட மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஒரு பயம் தேவையில்லை. ஆன் பண்ணியிருக்கோமா ஆன் பண்ணலையா, அது உள்ள சொறி இருக்கோமா சொருலையான்னு பயம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்மீட்டரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு எங்கே வேணால் இங்கேனுக்குள்ளே அங்கனுக்குள்ளே வச்சுட்டு டக்குன்னு சிஸ்டமில் கூட மாட்டி நம்ம ஆடியோ மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து 30,000 வந்துச்சு. இப்போ ரேட் வந்து ஒரு 25-26 அந்த மாதிரி வரும். சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் இருக்குது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட வரும். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைக். அதுக்கப்புறம் ஆப்பிள் மேக்புக் ஏர். இது உங்களுக்கே நான் தெரியும், நான் செகண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 40,000 அந்த பட்ஜெட்டில். இதை வந்து இப்போதைக்கு நான் எடிட்டிங்க்காக அப்பப்போ தொட்டு யூஸ் பண்ணுவேன், ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபைல் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப. பட் ஸ்டோரேஜுக்காகவும் என்னோடய லேப்டாப், எங்கள் வீட்டில் வேறு லேப்டாப்பே கிடையாது. இதைத்தான் பார்த்திங்கன்னா அக்கா, நான் எல்லாருமே ஒரு காமன் யூஸாகவும் இதைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இதோட பைனுக்குமே நான் வியூ ப்ராடக்டில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ தான் 1 TB ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாக போகுது. டொஷிபா 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் டைமாக இது ஃபுல்லாக போகுது. அடுத்து ஒன்று வாங்கணும். ஸோ ஸ்டோரேஜுக்கு இது தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ், அதில் தான் செல்ஃபியில் வீடியோன்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 4K 60 FPS. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கே தெரியும் செகண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன், 95,000 அந்த ரேஞ்சில், 256 GB ஸ்டோரேஜு. அதுக்கப்புறம் OnePlus 12R. ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் இது தம்ப்லைனுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, மற்றபடி மெயில் செக் பண்ணுறது, சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் தான் நம்ம பண்ணுறோம். அந்த இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் அவுட்டோரில் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் எடுத்த உடனே வாங்கிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த மைக், போயா மைக். இதை மட்டுமே வச்சு தான் ஒரு 3-4 வருஷம் ஓட்டினேன். இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபோன், ஃபஸ்ட்டு போக்கோ F1, அதுக்கு முன்னாடி ரெட்மி 1S, அப்புறம் போக்கோவுக்கு அப்புறம் OnePlus 70 வச்சு தான் அதுக்கிட்ட ஒரு 3 வருஷம் ஓட்டினேன். ஸோ இப்படி படிப்படியாக என்னோடய கன்சிஸ்டன்சியை மட்டும் விடாமல் டெய்லியும் ஒரு வீடியோஸ்ன்றது நல்லா மேக் பண்ணி கண்டென்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுட் சேனல் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் 2க்குமே பிராண்டு கொலாபரேஷன் வந்தாங்க, பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக லைட்டாக அப்கிரேட் பண்ணி, ஸோ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே இஎம்ஐயை போட்டு அதை போட்டு தடாபுடான்னு எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள 20,000-30,000 பட்ஜெட்லேயே ஃபோன்ஸோட கேமரா நல்லா தான் இருக்குது. லைட்டிங் செட்டப் மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ எடுத்தோடனே ஐஃபோன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, சாம்சங்கில் S24 அல்ட்ரா வாங்கணும்னு அவசியம் இல்லை, கேமரா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 20,000-25,000 பட்ஜெட்டில் ஒரு ஃபோனை வாங்கி நல்ல லைட்டிங் செட்டப் மட்டும், ஒன்றும் இல்லை, ரிங் லைட் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு டியூப் லைட் ரேட் எவ்வளோ? மினிமம் ஒரு 300 ரூபா வருமா? எல்இடி லைட்டு. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஒரு டியூப் லைட் இருக்கும். இன்னொன்று உங்கள் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டியூப் லைட்டை போட்டுக்கோங்க. அப்படி போட்டே வீடியோங்க கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட கண்டென்ட்டை வந்து போடுங்க, நல்லபடியாக ரீச் இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். அது இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த ப்ராடக்ட்டோட எல்லா இண்டிவிஜுவல் ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடியோவாக நம்ம சேனலே போட்டிருக்கேன். அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ அடுத்தடுத்த ஏதாச்சும் கேஜெட் அப்டேட், ஸ்டூடியோ அப்டேட் நம்ம சேனலில் பண்ணுறனாலும் நம்ம இதில் போடுறேன். முதல்ல இந்த டேபிளில் மாற்றணும். ஏன்னா
இந்த சைஸ் பத்த மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் சேரையும் மாற்றணும். கொஞ்சம் ஸ்டூடியோ செட்டப்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. மாற்றிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ரெடி ஆனோடனே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு கொச்ச மச்சான் தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஒரு சைடு தான். இந்த சைடும் அப்படி தான் இருக்குது, அந்த சைடும் கொச்ச மச்சான் தான் இருக்குது. கொஞ்சம் ரெடி பண்ணணும். எக்கோ அடிக்குது, எக்கோவை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்டூடியோ டூர் அந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாலையும் எக்ஸ்க்ளூசிவாக ரீல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி டெலிகிராம் லிங்க்கும் தரேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. ஓகேவா நண்பா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம், பை பாய்.